அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் காலேஜ் டிஆர்பி இறுதி முடிவுகள் ஜூன் மாதத்தில் வெளியிடப்படுமா? இது தற்போது புதியதாக பதவியேற்றிருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சருடைய முடிவுல தான் இருக்கும். இன்றைய செய்தி பார்த்தீங்கன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த அப்டேட் ஆனது ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தான். ஆயிஷா நியூஸ் தொடர்பாக ஆயிஷா டீச்சர் கொடுக்குற பதிவு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபியூச்சர் அப்டேட். இறுதி தேர்வு முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு. இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். காலேஜ் டிஆர்பி தொடர்பான உங்களுடைய கேள்விகள் ஏதா இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கு பதில் அளிக்கப்படும். காலேஜ் டிஆர்பி ரிலேட்டடாக இருக்கின்ற நிறைய சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு இப்போது ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வந்துட்ட பிறகு இன்டர்வியூ தேவை. நமக்கு வந்து இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃபைனல் பேப்பர்ஸ் கரெக்ஷன் முடிச்சுட்டு வரணும். வந்துட்டு அப்புறம் இன்டர்வியூஸ் கிடைக்கும். அப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. நமக்கு ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலும் அடுத்து இன்டர்வியூ வரையும் போகணும் இல்லைங்களா? இப்போதைக்கு நமக்கு 5 சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கு. ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன் அண்டு ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர் அண்டு மரைன் பயாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி. காலேஜ் சிஆர்பி ரிலேட்டடாக ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் எரர்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் கேள்விகள் அத்தனையும் பதிவு பண்ணுங்கள். ஈவன் நம்ம காலேஜ் சிஆர்பி சப்ஜெக்ட்டுக்கு ஃபைனல் கட் ஆஃப் ரேஞ்சு கூட ஒரு கட் ஆஃப் சர்வே கூட பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான் பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, மீதமுள்ள பாடங்கள் மொத்தமா 48 ஸ்ட்ரீம்ஸ். 48 ஸ்ட்ரீமா சப்ஜெக்ட்டா எழுதியிருக்கிறோம். 43 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ரிசல்ட் வெயிட்டிங். அப்போ இந்த ரிசல்ட்டுக்கான அப்ரூவல் வந்து இவர்கிட்ட தான் இருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களே ஒரு சமூக சேவை இதுவரையும் பண்ணியிருந்திருக்காரு. தற்போது இப்போ எம்எல்ஏ மாறி அமைச்சரா மாறியிருக்காரு. இவருடைய பல்வி தகுதி பிஏ. இப்போதைக்கு இறுதி முடிவு யாருடைய அப்ரூவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சருடைய பார்வைக்கு போயிட்டு ஜூன் மாதத்தின் இறுதியில் எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.